ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெப்டோலேருந்து நார் பிராண்ட்லேருந்து ப்ராக்கலி சூப் ப்ரீமிக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். மார்க்கெட்டில் டொமேட்டோ சூப், ஸ்வீட் கார்ன் சூப்லாம் அவைலபிளாக இருக்கும். ப்ராக்கலி அவைலபிளாக இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைமாக நார் பிராண்டில் இதை பார்க்குறேன். ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு எனக்கு வந்து ப்ராக்கலி சூப் நான் வெளியிலையுமே ஹோட்டல்லையுமே நான் குடிச்சிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதோட டேஸ்ட்டு. ஸோ அதனால் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போன்ட்டு. ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 130 rupees ஒரு கப் சூப்போட ப்ரைஸே. இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து இவன் போட்டிருக்கிற ப்ரைஸ் வந்து 65, பட் ஆனால் நான் வந்து ஜெப்டோவில் வந்து 54க்கு வாங்கினேன். ஸோ அதனால் இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் மார்க்கெட்டில் இந்த ப்ராக்கலி சூப்பை பார்க்கல. ஜெப்டோவில் தான் நான் வாங்கினேன். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுங்கிறதையும் இவங்க போட்டிருக்காங்க. இதை கட் பண்ணி போட்டு இது வந்து 600 ml வந்து வாட்டர் ஊற்றணும். அதாவது இதை கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு. 3 minutes அந்த மாதிரி சூடு பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குது, இது ஒர்த்தா இல்லையான்றதை நம்ம பண்ணி பார்த்துடலாம். அவங்க 4 டம்ளர் தண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம 2 டம்ளர் ஊற்றுவோம். ஏன்னா ரொம்ப ஊற்றினாலுமே வந்து உங்களுக்கு வந்து திக்காக இல்லாமல் போயிடக்கூடாது. அதனால் நான் வந்து அவங்க 4 டம்ளர் சொன்னாங்க, பட் நான் 2 டம்ளர் தான் ஊற்றுறேன். இப்போ ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சிடுறேன். வச்சுட்டு இதை நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைனா அடிப்பிடிச்சிடும், இல்லைனா கட்டி தட்டிடும். அது மாதிரி நீங்கள் போட்ட உடனே பவுடர் போட்டு தண்ணி ஊற்றும் போதே கட்டி தட்டும். அது மாதிரி ஏதாவது கட்டி தட்டியிருந்ததுன்னா அதை பிரேக் பண்ணி விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக தான் இருக்குது. இது திக்காக ஆகணும். இன்னும் ஒரு 5 minutes நம்ம வந்து கலந்து விட்டுட்டு அப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் கலக்க ஆரம்பிக்கும் போது தண்ணியாக இருந்தது. இப்போ ஒரு 5 minutes அவங்க சொன்ன மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் திக்காக ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ இப்படி திக்காக இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு உப்பு சேர்க்கவே தேவையில்லை. ஏன்னா அதுலேயே உப்பு இருக்குது. ஸோ கொஞ்சமாக நான் வந்து மிளகு சீரகத்தூள் மட்டும் நான் இதில் போட்டுட்டு கலந்துக்கிறேன். வேறு எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம். நீங்கள் பெப்பர் கூட ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அழகான யூஸ்ஃபுல்லான வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.